ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு 30 நாட்கள் வரைக்கும் கூடுதல் விடுமுறை தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய சொந்த அலுவல்கள் மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சில வகையான விடுப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஊழியர் பொது விதிகள் மற்றும் அந்த விடுப்பு விதிகளிலே தெளிவாக ஒரு விதிகளே உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஎல்னு சொல்லக்கூடிய தற்செயல் விடுப்பு வழங்குவாங்க, அதே போல் மருத்துவ விடுப்பு வழங்குவாங்க, அதனை தொடர்ந்து ஈட்டிய விடுப்புன்னு சொல்லக்கூடிய ஏர்ன்ட் லீவ் வழங்குவாங்க, அதே போல் 6 வீக்ஸ்னு சொல்லக்கூடிய வரையறுக்கப்பட்ட விடுப்பு ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் எல்லாமே வழங்குவாங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 12 நாட்கள் ஆண்டிற்கு தற்செயல் விடுப்பாகவும், அதே போல் 30 நாட்கள் அதாவது கோடை விடுமுறை அனுபவிக்காத ஊழியர்களுக்கு வந்துட்டு 30 நாட்கள் இஎல்லும், அதே போல் அதாவது கோடை விடுமுறை அனுபவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்துட்டு 17 நாட்கள் வந்துட்டு ஈட்டி விடுப்பு வழங்குறாங்க. அண்ட் அதே போல் 6 வீக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட விடுப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு 3 நாட்களானது வழங்கப்பட்டு வருது. இது வழக்கமாக இருக்கக்கூடிய விடுமுறை தான். இது தவிர்த்து வந்துட்டு அன்னியாண்டு லீவ் அதாவது ஈட்டா விடுப்பு எடுத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு ஒரு மருத்துவ காரணங்களுக்கான ஈட்டா விடுப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஃப் பே லீவ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விடுப்புகள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே போல் மெட்டர்னிட்டி லீவ், பெண் ஊழியர்களுக்கான மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்க முடியும். அதே போல் பேட்டர்னிட்டி லீவ்னு சொல்லக்கூடிய ஒரு சில விடுப்புகள் எல்லாமே வந்துட்டு வழக்கமாக இருக்கக்கூடியது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி, அதே போல் தமிழக அரசு ஊழியருக்கும் இருக்கத்தான் செய்யுது. பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ மத்திய அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎல் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ஒரு 8 நாட்கள் ஆண்டிற்கு வழங்குறாங்க. அதே போல் ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் தான் வழங்கிட்டு வராங்க. ஏர்ன்ட் லீவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஊழியர் அனைவருக்குமே கிட்டத்தட்ட 30 நாட்கள் அப்படின்றது வழங்குறாங்க. இது தவிர்த்து ஆண்டிற்கு 20 நாட்கள் வரைக்கும் இந்த ஹாஃப் பே லீவானது எடுத்துக்க முடியும். இந்த மாதிரினா ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கே தவிர மற்றபடி பெரும்பாலும் ஒன்று தான் இல்லைங்களா. இது தவிர ஒரு சில நாட்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சிஎல் வழங்குவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு ஏதாவது உறுப்பு தானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஸ்பெஷல் கேஷுவல் லீவாக ஒரு 42 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அக்கேஷனாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் சரிங்களா. ஸோ இந்த நிலைமையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மத்திய அமைச்சர் மக்களவையில் மத்திய பணியாளர் துறையினுடைய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்வதற்கு மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு ஏதாவது விடுப்புகள் இருக்குதா, அப்போ பயன்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டபோது மத்திய பணியாளர் நலத்தினுடைய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய குடிமைப் பணிகள் விடுப்பூதிகள் 1972 படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது ஒரு வருஷத்தில் வந்துட்டு 30 நாட்கள் வந்துட்டு அவங்க ஏர்ன்ட் அவைல் பண்ணிக்கிறாங்க. 20 நாட்கள் வந்துட்டு அரை சம்பள விடுப்பு எடுத்துக்கலாம். அதே போல் சாதாரண விடுப்பு சொல்ல சிஎல்ஐ 8 நாட்கள் எடுத்துக்கலாம். 6H 2 நாள் இந்த மாதிரியான பல்வேறு விடுப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வயதான பெற்றோரை கவனிப்பதற்காக 30 நாட்கள் வரைக்கும் விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு பதிலில் 2 விதமான குழப்பங்கள் நிலவக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்வதற்காக அரசு ஊழியர் இந்த 30 நாட்கள் விடுப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஎல் ஏர்ன்ட் லீவ்னு சொல்லக்கூடிய 30 நாளை சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்களா, அல்லது இந்த தனிப்பட்ட ஒரு காரணத்திற்காக வந்துட்டு அடிஷ்னலாக 30 நாட்கள் வந்துட்டு அந்த விடுபடுத்திக்கலாமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கப்படலை. ஸோ இருவேறு விதமான கருத்துக்கள் உள்ளது. முதலாவது கருத்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 30 நாள் இஎல்ல அவங்க தேவைப்பட்டால் அவங்களுடைய பெற்றோர்களை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அல்லது இரண்டாவது கருத்து என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை ஸ்பெஷலாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்காக வந்துட்டு கூடுதலாக 30 நாட்கள் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி 2 வேறு கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லீவில் வந்துட்டு நீங்கள் பெற்றோரை கவனிச்சிக்கணும் அப்படின்றது வந்துட்டு இது தனிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத எங்களுடைய கருத்து. இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.